إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஈத்தம்பழம் சாப்பிடுவது சுன்னாவா? அதனை நோன்பு திறக்கும் நேரம் உட்பட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை ஒற்றை எண்ணிக்கையில் சாப்பிடுவது சுன்னாவா? அப்படி என்றால் அதற்குரிய ஆதாரம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு விடயத்தை கொண்டிருக்கின்றது. அதாவது சுன்னா என்றால் என்ன என்பது சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இதன் கருத்திலே ஒரு சில உலமாக்கள் கூட மிக பிழையான புரிதலில் தான் இருக்கின்றார். எப்படியோ சுன்னா என்பதன் சரியான கருத்தை விரிவாக தெளிவுபடுத்துவதற்கு அது நீண்ட நேரம் தேவைப்படும். அதற்குரிய இடம் இது அல்ல. இங்கே சுருக்கமாக கூறுகின்றோம், சுன்னா என்பது சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வினால் தரப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க ரீதியில் எதனை செய்தார்களோ இதனை சுன்னா என்று கூறப்படும். அந்த நபி அவர்களும் ஒரு மனிதர் என்ற ரீதியிலே தங்களுக்குரிய உணவு, ஆடை, பயணத்திற்கான வாகனங்கள், இது போன்ற விடயத்திலே மார்க்கத்தின் முன்மாதிரி அல்லாமல் தங்களது தேவைக்காக செய்தவற்றை சுன்னா என நினைப்பது மிகப்பெரிய ஒரு தவறாகும். அந்த வகையில் நபியுடைய காலத்தில் காணப்பட்ட சொற்பமான உணவுகளிலே ஈத்தம்பழம் என்பது முக்கிய ஒரு உணவாக காணப்பட்டது. நபி அவர்கள் ஈத்தம்பழத்தை சாப்பிட்டிருக்கின்றார்கள். அது மறுமையிலே நன்மை தரும் என்பதற்காக அல்ல. ஆகுமான உணவுகளில் ஒன்று தங்களுக்கு கிடைத்த உணவு, எனவே சாப்பிட்டிருக்கின்றார். ஆகவே ஈத்தம்பழத்தை சாப்பிடுவதென்பது சுன்னா கிடையாது. அதே நேரத்தில் அதனை ஒற்றை எண்ணிக்கையில் ஈத்தம்பழம் சாப்பிடுவது உட்பட எந்த ஒரு விடயத்தையும் ஒற்றை எண்ணிக்கையில் செய்வதென்பது அது நிச்சயமாக மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு நற்காரியம் என்பதை நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 48வது பாடத்தின் 2வது தலைப்பின் கீழுள்ள ஹதீஸும் இதற்கு ஆதாரமாகும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ வித்ருன், அல்லாஹ் தனி ஒருவன், யுஹிப்புல் வித்ர, ஒற்றையை விரும்புகின்றான். எனவே எண்ணிக்கைக்குட்படுகின்ற விடயங்களில் ஒற்றை எண்ணிக்கையில் அதனை செய்வது மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு நற்காரியம் ஆகும். எனவே ஈத்தம்பழத்தை அது நோன்பு திறக்கின்ற நேரம் உட்பட எப்போது அதனை நாம் சாப்பிட்டாலும், நீர் ஆகாரங்களை பருகினாலும், தீனோடு சம்பந்தப்பட்ட உது செய்வது போன்ற காரியங்களை செய்தாலும், இவை அனைத்திலும் ஒற்றை எண்ணிக்கை எமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஏன் அல்லாஹுடைய படைப்புகள் பற்றி அல்லாஹ் சிந்திக்குமாறு கூறுகின்றான். மிகப்பெரிய படைப்பான இந்த வானத்தை பாருங்கள். 7 வானம் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தீனின் அடிப்படை கடமைகள் ஒன்றான ஹஜ், உம்ரா, இதனை எடுத்து பாருங்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒன்றிணைப்பதற்கு இந்த பூமியிலே முதலிலே அமைக்கப்பட்ட காபா என்ற அல்லாஹுக்குரிய இல்லம். தனி ஒரு இல்லமாக இருக்கின்ற அந்த இல்லத்தில் ஹஜ், உம்ரா நாம் செய்யும் போது அந்த இல்லத்தை வலம் வருவது 7 தடவை வலம் வருகின்றோம். இப்படி ஒற்றை என்பது அல்லாஹ் தனி ஒருவனாக ஒற்றையாக இருக்கின்றான், ஒற்றையை விரும்புகின்றான் என்பது இஸ்லாம் போதிக்கின்ற நற்காரியங்கள் ஒன்று. எனவே பொதுவான உணவுகள் ஒன்றான ஈத்தம்பழத்தை நபி அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் அது ஒரு நன்மை கருதி செய்த விடயம் கிடையாது. ஆகுமான உணவுகளில் ஒன்றாக அதனை நபி அவர்கள் பார்த்தார்கள்.
அதே நேரத்தில் ஒற்றை எண்ணிக்கையில் எந்த ஒன்றையும் நாம் செய்வதை நபி அவர்கள் தூண்டினார்கள். அந்த ஹதீஸைத்தான் கூறியிருக்கின்றோம். எனவே சுன்னா என்பது மறுமையிலே நன்மை தரும் விதத்தில் மார்க்க காரியங்களாக நபி அவர்கள் ஒன்றை செய்தால் அதுதான் சுன்னாவாகும். நபியுடைய சுன்னாவை மிக அதிகமாக பின்பற்றிய ஆலிமென இலங்கையிலே ஒரு மனிதரை மக்கள் நினைத்திருந்தார்கள். அந்த மனிதர் நபியின் சுன்னாவிலே நம்பிக்கை என்ற அடிப்படை விடய முதல் இபாதத்துக்களில் நபி அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்ற ரீதியிலே செயல்படவில்லை. அதே நேரத்தில் உணவுகளில் ஒன்றான ஆட்டுப்பால் அருந்துவது சுன்னா என நினைத்து ஆடு வளர்த்து அவர் ஆட்டுப்பால் அருந்தினார் என்பதை மக்கள் பெரிதாக கதைப்பார்கள். காரணம், சுன்னா என்றால் எது எப்படி என்பது தெரியாததாகும். இதனை தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 43வது பாடத்தின் 38வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. சுன்னாவை சரியாக புரியாத ஒரு 3 சஹாபாக்கள் சுன்னாவிற்கு முரணான வழிமுறையை தேர்வு செய்கின்ற கருத்தை வெளிப்படுத்தினார். வீட்டினுள்ளே இருந்து செவிமடுத்த நபி அவர்கள் வெளியிலே வந்து, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதனாவேன், இதா அமர்த்துக்கும் பிஷைஇம் மின் தீனிக்கும் ஃபஹுது பிஹி, உங்களது தீனிலிருந்து ஏதாவது உங்களுக்கு நான் ஏவினால் அதனை எடுத்து நடவுங்கள். வைதா அமர்த்துக்கும் பிஷைஇம் மின் ரஅயி, எனது சொந்த கருத்தாக ஏதாவது ஒன்றை உங்களுக்கு கூறினால் நான் வெறும் மனிதன் மட்டுமே ஆவேன் என நபி அவர்கள் கூறினார்கள். இது 3 மனிதர்கள் பற்றிய ஒரு செய்தி என நான் கூறியது, அது ஞாபகத்தில் ஏற்பட்ட ஒரு தவறு. இதனை எப்போது கூறினார்கள் என்றால், செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருந்த போது, இதனை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது என்ற ஒரு கருத்தை நபி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இது மனிதன் என்ற ரீதியிலே அவர்கள் கூறிய கருத்து. நபியின் கருத்தை சுன்னா என நினைத்து செயல்படுத்திய சஹாபாக்கள் அந்த வருடம் ஈத்தம்பழத்தின் உற்பத்தி என்பது மிக குறைந்து விட்டது. இதனை நபியிடம் கூறிய போதுதான் அவர்கள் கூறினார்கள், மார்க்கமாக ஒரு விடயத்தை உங்களுக்கு சொன்னால் அதனை எடுத்து நடவுங்கள், அது அல்லாமல் என்னுடைய மனிதன் என்ற ரீதியிலே ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு மார்க்கத்தின் சட்டம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். இதுதான் சுன்னாவை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற முறைமை. எனவே உணவுகளில் ஒன்றாக ஈத்தம்பழத்தை நபி அவர்கள் சாப்பிட்டார்கள் என்றால் அது வெறும் ஒரு உணவு மட்டுமேயாகும், அதிலே நன்மை இருக்கின்றது என்று எங்கும் கூறப்படவில்லை. அதே நேரத்தில் ஒற்றை எண்ணிக்கையில் ஒவ்வொரு விடயத்தையும் செய்வதென்பது நாம் மேலே சொன்ன ஹதீஸின் பிரகாரம் இது நிச்சயமாக ஒரு சுன்னாவாகும். அதனை செய்யுங்கள் என நபி அவர்கள் தூண்டினார்கள். எனவே ஈத்தம்பழம் சாப்பிடுவதுட்பட எண்ணிக்கைக்குட்படுகின்ற விடயங்களை ஒற்றை எண்ணிக்கையில் செய்வதென்பது நிச்சயமாக சுன்னாவாகும், நன்மை தரக்கூடிய விடயமாகும்.